இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் வசனத்தின் வெளிச்சத்துல உங்களோடு இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலேயும் கூட நாம் ஏசாயா 37 அதில் 31வது வசனம், யூத கோத்திரத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சோ இந்த வசனத்தை ஆதாரமாய் கொண்டு இந்த வருடத்தின் காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வரிசையில நான் இந்த மறுபடியும் என்ற வார்த்தையை பிரதானப்படுத்தி உங்களோடு நான் சில காரியங்களை அன்பின் பகிர்வாக வைக்க வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களையும் கூட தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், ஆண்டவருக்காக நம்மால இயன்ற காரியத்தை செய்கிறோம். சிலர் திராணிக்கு மிஞ்சி ஆண்டவருக்காக செய்கிறார்கள், கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும், இப்பெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் எனக்காக தந்த, என் குடும்பத்திற்காக தந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற காரியத்துல நாம் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில சங்கீதம் 60வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். ஏன் இந்த வார்த்தை? அவர் மறுபடியும் நம்மிடமாய் திரும்பினால் இந்த வருடம் கீழே வேறொன்றும் அற்புதம் நடக்கும், மேலே கனி கொடுக்கும் அதிசயம் நடக்கும். அப்போ எனக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், என் வாழ்க்கையில நன்மை தான் வேணும், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஆனால் அதே நேரத்துல தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த முகாந்திரத்தை, அந்த பிரமாணங்களை, அவர் எனக்காக வைத்திருக்கக்கூடிய சில கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவதற்கு நான் மிகவும் பின்தங்கி இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது, நம் தேசத்தினுடைய காரியங்கள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பதாக நடக்கிற காரியங்கள் நம்மை மிகவும் அச்சுறுத்துகிறது, நம்மை சோர்வடைய செய்கிறது. இனி அடுத்த நிலையில பார்த்தோம்னா, விசுவாசிகளாகிய நமக்கு நம்மளை வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, நம்முடைய உறவினர்கள், நம்மளை நல்ல நேசிச்சது போல இருந்தவங்க, இப்படி எல்லாருமே நம்ம மேல வீண் பலி சுமத்தக்கூடிய, நம்மளை பத்தி குறைவாய் மதிப்பிடக்கூடிய, நம்ம மேல ஒரு முழு நம்பிக்கை அல்லது நம்மளை முழுசா உண்மையான பாசத்தை, அன்பை காட்டக்கூடிய நபர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வசன பஞ்சம் வருவதற்கு முன்பதாக இப்ப அன்பு தணிந்து போய் ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாசத்துல பஞ்சத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஒரு வஞ்சகமான ஒரு உலகமாய் பார்க்கிறோம். இதற்கிடையில நம்மை நிர்மூலமாக்காமல் வச்சிருப்பது, நம்மளை இந்த தேசத்துல உயிரோட வச்சிருப்பது, இன்னைக்கு நீங்களும் நானும் நடமாடுறோம், ஏதோ நடந்து போறோம், ஏதோ ஆண்டவருக்காக இருக்கிறோம், ஏதோ வாழ்றோம். இதை சொல்லணும்னா இந்த வசனம் உள்ள போகணும். இந்த வசனத்தினால மட்டும்தான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில நிறைய காரியங்கள் உண்டு பரிசுத்த வேதத்துல. நான் அவரை நம்மிடத்துல திரும்ப வைக்கணும், மறுபடியும் அவர் நம்மிடமாய் திரும்பணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அன்று தொடர்ச்சியாக வசனங்கள் வரும் பொழுது அந்த வசனத்தை எனக்கு என்று எடுத்து, இந்த வார்த்தை என்னுடையது, இந்த வசனம் எனக்கு தேவன் தந்தது, இந்த நாளுடைய செய்தி எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தி,
இந்த வார்த்தை நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை, செழிப்பான வார்த்தைகள் வரும்பொழுது நிறைய பேர் போன் பண்ணி இன்னைக்குள்ள வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, எங்க குடும்பத்தை பற்றியே பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கண்டிப்பான வார்த்தைகள், ஆவியானவருடைய சில கண்டிப்புகள், பரிசுத்த ஆவியானவருடைய சில கடினமான காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது அப்படியே அவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா போன்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த வசனத்தை கேட்டதோடு மறந்துடுவாங்க. அடுத்த வாரம் தான். அப்படி இருக்கக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகள், கர்த்தருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களில 2 காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு காரியம், நாம் பொறுமையாக, நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். அதிக நேரம் ஒருத்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு அல்லது ஒருத்தர் நம்ம மேல வைக்கிற பழி, ஒருத்தர் நமக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு பதிலுக்கு பதில் நாம் செய்ய வேண்டியதில்லை. கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கலாம். யோவான் 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நான் படித்து பார்த்தேன். விபச்சாரத்துல கையங்களமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கூட்டிட்டு எல்லாரும் போறாங்க, விரட்டுறாங்க. அவளை கல்லெடுத்து எறிவதற்காக அங்கே ஒரு பெரிய ஒரு பிரமாணமே இருந்துச்சு அந்த நாட்கள்ல. இந்த ஸ்திரீ 4வது வசனம், யோவான் 8:4, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அந்த இடத்துல உடனடியாக இயேசு என்ன செய்யல, பதில் கொடுக்கல. அங்க அவர் அப்படியே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். ஆனால் அவர் அந்த இடத்துல எந்த மனிதனையும் அவர் பார்க்கல, யாருடைய முகத்தையும் அவர் பார்க்கல. அவர் பாரபட்சம் பார்ப்பதற்கோ அங்கே பார்ஷியாலிட்டி காட்டுவதற்கோ ஒரு அவகாசத்தை கொடுக்காதபடிக்கு தரையில குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார். நம்முடைய கவனத்தை இன்னொரு விஷயத்துல நம்ம திருப்பும் பொழுது, ஒரு காரியத்திலிருந்து நம்ம மேல அவசியமில்லாத ஒரு காரியம் வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் அந்த மைண்டை டைவர்ட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு முடிவு, ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா திரும்பவும் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவரை தொந்தரவுபடுத்துறாங்க, ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரே ஒரு காரியம் சொன்னார், உங்களை பாவம் இல்லாதவர் முதல்ல ஒரு கல்லெடுத்து எறிங்கப்பா. உங்களை யார் பாவம் இல்லாதவங்க இருக்கிறீங்களோ அவங்க முதலாவது ஒரு கல்லெடுத்து எறிங்கன்னாப்ல. எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் அவர் என்னதான் செய்யறாரு, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே 8வது வசனம், யோவான் 8:8, அவர் மறுபடியும் குறிந்து தரையிலே எழுதினார். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களில நாம், தேவன் நமக்கு முன்பதாக ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதை நான் சுதந்திரிப்பதற்கு என்னுடைய பிரச்சனை என்ன? என்னை சுற்றி இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னை சுற்றி இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஊழியத்துக்கு போனா அந்த ஊழியத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் ஆராதிக்க போனா அந்த ஆராதனையில எனக்கு சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. தொடர்ச்சியாக எனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துல மண்டிட்டு கர்த்தரிடத்துல, ஆண்டவரே மறுபடியும் என்னை கட்டி எழுப்புங்க, மறுபடியும் என்னை அந்த ஆதி அன்புக்குள்ள கொண்டு வாங்க, நான் பலன் இல்லாமல் குன்றி போனேன், நான் ஒரு புத்தியினத்தினால ஒரு தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்துல மண்டியிடும் பொழுது கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு வர. ஆனால் இந்த நாளில எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அல்லது இந்த வார்த்தையை நான் சுதந்திரிப்பதற்கு, நான் பெற்றுக்கொள்வதற்கு, என்னுடைய குடும்பம் இந்த வாக்குத்தத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, என்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை ஞானமாய் கையாளுவதற்கு ஆண்டவரே எனக்கு பலனை தார். என்னை சுற்றி பலவிதமான வீண் பழிகள் என் மேல் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் நீர் என் பட்சமாய் வாரும், மறுபடியும் என் வாழ்க்கையில் வாரும், மறுபடியும் எனக்கு ஞானத்தை தாரும், மறுபடியும் என் இழந்து போன வேலையை நீர் எனக்கு திரும்ப தாரும். நீங்கள் அப்படி கர்த்தருடைய சமூகத்துல அழுது கதறி ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில கடினமான பாதைகளை கடந்து வந்து கொண்டிருந்த நாட்களில ஊழியத்திற்காக நேபாள் தேசத்துல போய் சில காரியங்களை நின்று யோசித்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஜெபத்திற்காக சும்மா இந்திய பார்டர்ல போய் அப்படியே எட்டி பார்க்கிறவர்களுக்கு, அல்லன்னு சொன்னா காட்மண்ட்ல இறங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்து புகைப்படம் எடுத்துட்டு வரக்கூடியவர்களுக்கு, அல்லன்னு சொன்னா நாங்களும் 3 வருஷத்துக்கு ஒருக்கா நேபாள் போறோம், எங்க பாஸ்டரும் நேபாளில் ஊழியம் செய்யறாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் சொல்றாங்க.
அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் அது அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நேபாளுக்கு உள்ள போய் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அந்த ஸ்தாபனத்துல மிஷனரிகளை வைத்து அவர்கள் மூலமாக தேசத்திற்கான சமூக சேவைகளை செய்து அதை அந்த தேசத்திற்குள்ள பதிவு செய்து நான் உள்ள போயிட்டு வருவதற்கு இந்தியன் எம்பசி மூலமா பேப்பர்களை வாங்கி இவ்வளவு காரியங்களை நம்ம பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மளை இவ்வளவு அந்த இடத்துல மேன்மையாக வைத்திருப்பதற்கு எவ்வளவு பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுதான் இதுக்குள்ள வர முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்றேன்னா, சில நேரங்களில தேவனே நம்மை சில இடத்துல கைவிட்டது போல தோணும். அவரே நம்மளை சிதறடிச்சு ஓட வைப்பது போல தோணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சில நேரத்துல ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டாரு அப்படி நம்ம திங்க் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, சிதறடிக்கக்கூடிய ஒரு காரியம் நம்ம பிளான் பண்ணி போயிருப்போம். இங்கதான் நம்ம பேஸ் வைக்கணும், இங்கதான் இருக்கணும், பக்தபூர்ல தான் நம்ம இருக்கணும். பக்தபூர் நல்ல வசதியான இடம். என்னோட எல்லா எனக்கு என்ன தேவையோ எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு பெரிய குழு இருக்கிறாங்க. கிறிஸ்துவை பற்றி அறியாதவங்க தான் அந்த தேசத்துல இருந்தாலும் அவர்கள் என்னை நேசிக்கிறாங்க. எனக்கு பசின்னா அவர்களுக்கு உடனடியா அவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க, என்னை தேடி வருவார்கள். எனக்கான கேர் அதிகமா இருக்கும், எனக்கான பாதுகாப்பு மக்கள்கிட்ட இருந்து அதிகமா இருக்கும். இப்படி எல்லாம் நான் யோசிச்சுட்டு போவோம். அதனால ஆண்டவர் நம்மளை சிதறடிப்பார். ஒரு தண்ணி கூட இல்லாத, ஒரு பாத்ரூம் வசதி இல்லாத, ஒரு வழித்தடம் இல்லாத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அங்கே நம்மை நிலைப்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு தேவன் ஒரு பெரிய ஒரு முகாந்திரத்தை வைத்திருப்பார். கர்த்தர் அந்த முகாந்திரத்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக தரும் பொழுது உங்களால எதுவும் செய்ய முடியாது, நம்ம போய் தான் ஆகணும். எனக்கு அப்படிப்பட்ட சில அனுபவங்களை கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி வரும் பொழுது சில சோர்வுகள் நமக்குள்ள வரும். தேவன் கைவிடப்பட்ட அவர் நம்மளை கைவிட்டுட்டார். அவர் தான் நம்மளை சிதறடிச்சு விட்டுருக்கிறாரு. என் கூட வர வேண்டியவர்கள், நான் பேசினா எளிதில் புரியக்கூடிய, நான் ஆங்கிலத்தில் பேசினா எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் விட்டுட்டு பியூர் நேபாளிஸா இருப்பாங்க. அவங்களுக்கு பியூரா நேபாளி பேசணும், அந்த அளவுக்கு அவர்கள் மொழியில இதா இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த நேபாள் மொழியை தாண்டி, தரு மொழியை தாண்டி, நேவாரி தாண்டி, அல்ல தமாங் மொழியை தாண்டி வேற எதுவும் தெரியாது. நேபாளில் உள்ள சில வார்த்தைகளை சொல்லிதான் அவர்களிடத்துல புரிய வைக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. இப்படிப்பட்ட சில கடினமான பாதைகள் வரும். சில நேரங்களில தேவனுடைய கோபம் நம்ம மேல வெளிப்படுவது போன்ற ஒரு உணர்வு வரும். இவ்வளவு காரியத்தையும் நம்ம பொறுத்து அந்த தேசத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துக்குள்ள இருந்து நம்ம அவரிடத்துல கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தாவே மறுபடியும் நீர் எங்கள் பட்சமாய் திரும்பி அருளும், எங்களிடமாய் நீர் திரும்பும். நீங்க திரும்பினா மட்டும்தான் எங்களால வாழ முடியும், நீங்க திரும்பினா மட்டும்தான் எங்களால செயல்பட முடியும். நீங்கள் எங்களிடம் மறுபடியும் திரும்பி வந்தால்தான் இந்த தேசத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அவர் நம் பட்சமாய் திரும்புவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக புதிய வாசல்களை திறப்பார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்கள்ல, போயிருந்த நாட்கள்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நூவாக்கோட் என்று சொல்லக்கூடிய பகுதியில அவர்கள் நூவாக்கோட் மாவட்டம் என்று சொன்ன பொழுது, பூகம்ப நாட்களில, அந்த நாட்கள்ல இருந்து ஏகദേശம் 10 முறைக்கு மேல நான் போயிருக்கிறேன். நூவாக்கோட்டு தானே, நம்ம அப்ப முதல் ப்ரோக்ராம் அங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டோம். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அது குறிப்பிட்ட ஒரு மெயின் இடத்துல இருந்து 16 கிலோமீட்டர் மலையில போகணும். அப்ப இந்த மலை பகுதியில நாங்கள் போய் அங்கே கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்க கொடுத்து முடிச்சிட்டோம். அங்கே நாங்கள் எதிர்பார்த்தது போல எல்லாம் 150 பேருக்கு திட்டமிட்டு இருந்தோம். 80 பேர் தான் வந்தாங்க. அப்ப அந்த 80 பேருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்துட்டு மற்றவர்கள் எல்லாம் காடுகள்ல வேலை செய்யறாங்க. அதனால வராதவர்களுக்கு நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க வந்துட்டோம். அந்த வரக்கூடிய நேரம் நாங்கள் கிளம்பி நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு தகவல் வருது, பிரதர் இங்கிருந்து நீங்க பிரயாணப்பட்டு வந்த அந்த ரோடு ஏகദേശம் 100 மீட்டர் தூரத்திற்கு கீழே போயிடுச்சு, நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவுல ரோடு கீழே போயிட்டு, அதனால மொத்தமா எல்லா இடமும் பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்க கீழே போக முடியாது. அப்ப நான் கீழே போக முடியலன்னா அடுத்த நாள் உள்ள 2 நிகழ்ச்சிகள் கட் ஆகும். நான் கீழே போக முடியல அப்படின்னு சொன்னா அடுத்த 5 நாட்கள்ல நான் பிரயாணப்படணும். அந்த பிரயாணம் காட்மண்டுல இருந்து ஒரு குட்டி விமானத்துல எல்லைக்கு போகணும், அங்கிருந்து வெஸ்ட் பெங்கால் போகணும், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பாக்டோகரா ஏர்போர்ட்ல இருந்து நான் சென்னை வரணும். அப்ப இது அவ்வளவு மாறுது. இன்னொன்னு, இந்த கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தகவலை நான் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் இல்லாத ஒரு பகுதி, கரண்ட் இல்லாத ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு விதமான சோர்வு வந்துடும். நம்ம ஆண்டவர் நம்பி தானே வந்தோம், அவர் தானே இந்த இடத்துக்கு வர வச்சது, அவருடைய பிறப்பை தானே சொல்ல வந்திருக்கிறோம். அதுல வேற அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 45 நிமிஷம் அவர்களுக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறோம், பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறோம், இயேசுடைய பிறப்பினால என்னென்ன நடந்துச்சு,
எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள ஒரு சிலருக்கு ஜெபிச்சு ஒரு சிலருக்கு டெலிவரன்ஸ் நடந்து இவ்வளவு முடிஞ்சுதான் நம்ம gift கொடுத்துருக்கோம். அந்த கிஃப்டை வாங்கினவர்களும் ஆல்மோஸ்ட் கிளம்பக்கூடிய நேரம் அந்த தகவல் வருது. நாங்க உடனே குரூப் போட்டோ எடுக்கணும், எல்லாரும் வாங்க, இதை குழுவா நின்று ஒரு போட்டோ எடுத்தோம்னா தான் அடுத்த வருஷம் இதை மாதிரி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. அதுல யாருக்கெல்லாம் ஜெபிக்க தெரியும், யாருக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது, வாங்க எல்லாருக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுத்து பாருங்க. சின்ன காரியம், ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன காரியம் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறாரு, என் கண்ணு முன்னாடி ஒரு சோர்வை தருகிறாருன்னா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். வீடுகளில் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறவங்க காலையில எழும்புறீங்க, ஒரு சோர்வு வருது, அந்த சோர்வுக்குள்ளால அவருடைய பலன் வெளிப்படும். அந்த சோர்வின் ஊடாக அவர் ஒரு காரியத்தை உங்களோடு இடைபெட விரும்புகிறார். நீங்கள் சில காரியங்களில வேகப்படுகிறீர்கள், சில காரியத்துல ரொம்ப துரிதமா நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு பதில் கொடுப்பதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் இந்த தரையில குனிஞ்சு அவர் எழுதினது போல அப்படியே அமைதியா இருங்க. சோ அந்த நேரம் நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் எப்படி ஜெபிக்கணும். பிரபு இயேசு எனக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம், ஒரு வார்த்தைகளா சொல்லி கொடுக்குறோம். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதே நேரத்துல பிரயாணத்தில் உள்ள தடை கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. அன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், எனக்கு வந்தது தடைதான், ஆனா அந்த தடையை நான் மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலன் கொடுத்து மறுபடியும் அவர் எங்கள் பட்சமாய் வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, இப்போ நாங்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் வேகமா இருக்கிறாங்க, டென்ஷனா இருக்கு எல்லாருக்கும். ஆனால் எங்களை அழைத்து வந்த அந்த வாகன ஓட்டி டிரைவர், அவருக்கு எங்களை காட்டிலும் படபடப்பு போவார். ஏன்னா 20-30 லட்ச ரூபா வண்டி, பொலிரோ பெரிய வாகனம், அது மலையில ஏறக்கூடிய வண்டி, இந்த வண்டியை திரும்ப கீழே கொண்டு போகணும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, நெட்வொர்க் இல்ல, அவர் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து என்ன செய்யறாரு, நெட்வொர்க் எல்லாம் எடுத்து யார்ட்டையோ பேசி, அங்க ஒரு வழித்தடம் இருக்குது, அது இத்தனை கிலோமீட்டர்ல இருக்குது, 14 கிலோமீட்டர் சுத்தி போகணும், என்னென்னமோ சொல்றாங்க. கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொருத்தர் அப்படியே நெட்வொர்க் பண்ணுகிறார். என் ஆண்டவர் எங்களை நடத்தினதை, அவர் எங்கள் கரத்தை பிடித்ததை, அவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ததை எங்களுடைய சொந்த கண்களினால நான் காண்கிறோம். அதுக்கு காரணம், நாங்கள் அழுது கதறி ஜெபித்த பொழுது அவர் மறுபடியும் திரும்ப எங்கள் பட்சமாய் வந்தார். இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, ஏதாவது பிரச்சனைகள், சோர்வுகள் குடும்பங்கள் இருக்குதா, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கரங்களை பிடித்து நின்று, ஆண்டவரே மறுபடியும் எங்க பட்சமா வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள அந்த ஆதி அன்பை தாங்க, அந்த பழைய சந்தோஷத்தை தாங்கப்பா, ஆண்டவரே இந்த தொலைபேசி, இந்த ஐபோனு, இந்த மைபோனு, இது அது என்னென்னமோ வந்துருச்சு வீட்டுக்குள்ள, இந்த தொலைக்காட்சி பெட்டி, சமூக வலைத்தளங்கள், இதெல்லாம் வரும் முன்னாடி எங்களுக்குள்ள இருந்த அந்த உண்மையான அந்த அன்பு, பரஸ்பர அன்பு வரட்டும். அன்னைக்கு நாங்க அழுது கதறி உம்மிடத்துல ஜெபித்தோம், உங்க சத்தத்தை கேட்டோம். அதிகாலையில எங்க அப்பா அம்மா ஜெபிக்கிற அந்த சத்தத்துல, மெல்லிய சத்தத்துல உங்களுடைய பரிசுத்த தொடுதலை நாங்க உணர்ந்து கொண்டோம். இப்போ ஒரு ஃபீலிங்கும் இல்லப்பா, ஒரு உணர்வும் இல்லை, ஒண்ணுமே நாங்க பார்க்க முடியல, தேவனுடைய ஒத்தாசையை நாங்க பார்க்க முடியல, காசு கொடுத்தா என்ன வேணா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வாங்க, இந்த படகுக்குள்ள நீங்க வந்தாதான் இந்த கொந்தளிப்பு நிற்கும், இந்த கலகம் நிற்கும், இந்த பிரச்சனையான இருக்கக்கூடிய இந்த அமளிக்கையா இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய அமளி நிற்கும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை பிடித்து நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தருவார். பிரச்சனைகள் வரும் பொழுது, கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆண்டவரே மறுபடியும் எங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை தாங்கன்னு நில்லுங்க. சின்ன பிரச்சனையை பெருசாக்கி அந்த பிரச்சனையை வச்சு ப்ராஜெக்டை உருவாக்கி, அவ பக்கம் இவ பக்கம், நீ உன் வீட்டு பக்கம் நான் என் வீட்டு பக்கம், நீங்க அந்த ஆளு நாங்க இந்த ஆளு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, என் அன்பு தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், என் கண்ணு முன்னாடி எனக்கான பெரிய ஒரு திட்டம் எல்லாமே தவிடுபடி, அந்த பிரயாணம் தடைபட்டு போச்சு. பாருங்க, ஆண்டவர் அழகா ஒரு வாகன ஓட்டுநர் எழுப்புறாரு, அவர் வழித்தடத்தை உருவாக்குறாரு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் மேன் வராரு, ஒரு வன அதிகாரி வருகிறார். அவர் சொல்லுகிறார், இங்க இருந்து 14 கிலோமீட்டர் இந்த வழியா தான் போகணும், ஆனா ரோடு இல்லை, ரோடு எல்லாமே நிரம்பப்பட்டுடுச்சு, நீங்க என்ன செய்யுங்க, தைரியமா போங்க. அதுல இத்தனை கிலோமீட்டர் போகும்போது இப்படி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல பாருங்க, ஒரு நெட்வொர்க் இல்லாத இடத்துல, ஒரு ஜிபிஆர்எஸ் வேலை செய்யாத ஒரு இடத்துல கர்த்தரே ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். இப்ப நாங்க போய் கொண்டே இருக்கிறோம். அவங்க சொல்லுகிறாங்க, 4 மணி நேரத்திற்குள்ளதாக நீங்கள் கீழே போயிடணும் அந்த வழித்தடத்துக்கு, அதாவது ரோடு, தார் ரோட்டுக்கு போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நிறைய வன விலங்குகள் பிரயாணம் அது இருக்கக்கூடிய இடம், உங்களுடைய பிரயாணத்துல பெரிய பிரச்சனைகள் வரும், ரொம்ப கவனமா இருங்க, எல்லா கண்ணாடியும் அடைச்சுக்கோங்க, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுகிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பிரயாணம் போய்கொண்டே இருக்குது. அவர் சொன்னது போலதான் நாங்க டிராவல் பண்ணோம். போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு ரோடு கட் ஆகுது, 3 ரோடா பிரியுது, ஒண்ணு மேல போகுது, ஒண்ணு கீழே போகுது, ஒண்ணு சைட்ல போகுது.
இப்ப நாங்க போக வேண்டிய வழித்தடம் எங்களுக்கு எதுனே தெரியாது. ஒண்ணுமே இல்லாம அப்படி நிக்கிறோம். யார்கிட்ட கேட்கறது தெரியாது. அப்படி நின்று கொண்டு இருக்கிறோம். இப்படி போனா மேல நினைச்சுக்கலாம். சரி, இது எதுக்கு கீழே ரெண்டனும் பிரிஞ்சு போகுது? இதுல எந்த ரோட்ல போனா அந்த தார் ரோடு வரும்? எதுவுமே தெரியாது. அப்படியே நிக்கிறோம். பாருங்க, நீங்களும் நானும் விசுவாசிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் நம் மேல் எப்படி கரிசனையாய் இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த நேரம் சம்பந்தமே இல்லாம ஒரு பைக், அதுல 2 பேர் கீழிருந்து என்ன செய்யறாங்க, மேல வர்றாங்க. அவர்களை நிப்பாட்டி இவர் கேட்கிறாரு, எந்த வழியா போன இந்த ரோட பிடிக்கலான்னு சொன்னா அவங்க ஒரு புது வழியை சொல்லுறாங்க. இந்த ரூட்ல போங்க, இந்த ரோடு வரும், அந்த ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பாலம் வரும், பாலத்துல சைடு வழியா நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா இவ்வளவு நேரத்துக்குள்ளால நீங்க குறிப்பிட்ட அந்த காட்மண்டினுடைய ஒரு பகுதியை நீங்க போய் பார்த்துடலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வழித்தடங்களில, நம்முடைய பிரயாணங்களில, நம்முடைய பாதைகளில சில நேரங்களில் நம்ம குழம்பி போய் நிற்போம். கொஞ்சம் பொறுமையா நம்ம நிக்கணும். ட்ரை பண்ணவே இல்லைங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி எல்லாமே குழப்பத்தில் இருக்குது. 3 பாதை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, உங்க கண்ணு முன்னாடி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இதுல எதை தொடர்றது, எந்த பிரச்சனையை முடிக்கிறது, எந்த பிரச்சனை எனக்கு செட் ஆகும், இது எதையும் யோசிக்காதீங்க. கொஞ்ச நேரம் நீங்க பொறுமையா இருங்க. உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுப்பார். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 9வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை படிச்சோம். அந்த பிரவிக்குருடைய கண்கள்ல அவர் சேர் பூசுகிறார். மண் எடுத்து உமிழ் நீரை வச்சு சேர் பூசி அந்த இதை போய் சீலவம் குளத்துல கழுவ சொல்லுகிறார். சீலவம் குளத்துல அவர் போய் கழுவுறான். பார்வை இடந்தனா திரும்பி வர்றாரு. இவர் கண்டினியூஸா வரும் பொழுது இங்கே நீங்க இந்த 11வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் சீலவம் குளத்துல கழுவுன்னு சொன்னார். அப்படியே நான் போய் கழுவுனே, எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே மறுபடியும் சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மறுபடியும் சிலர் வந்து கொண்டே இருப்பாங்க. மறுபடியும் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளின் ஊடாக ஏதோ ஒன்று நடக்க போகிறது. யாரோ ஒரு மனுஷனுக்கு இயேசுடைய அன்பு தேவைப்படுகிறது. உங்க பிள்ளைகளுக்கு இன்று நடக்கக்கூடிய அற்புதத்தை பார்த்து உங்க மகனுடைய வாழ்வில, உங்க மகளுடைய வாழ்வில நடக்கும் சில காரியங்களை பார்த்து, என் அன்பு தேவ பிள்ளைகளை, மற்றவர்கள் கேட்பார்கள், எப்படி இங்க படிக்கிறதுக்கு உங்க பிள்ளை இடம் கிடைச்சு, எப்படி இந்த கம்பெனில உங்க மகனுக்கு வேலை கிடைச்சு, எப்படி உங்களுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போய் இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு முன்னேற்றம் வந்தது, உங்களுக்கு எப்படி அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருச்சு, இப்படிப்பட்ட சில காரியத்தை உங்களிடத்துல கேட்பார்கள். அப்படி உங்களிடத்துல அவர்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி பிடித்து நீங்கள் மேலே கனி கொடுத்து, இயேசுவே எங்கள் குடும்பத்தின் ஆதாரம், அவர் ஒருவர் தான் எங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரம், இயேசு ஒருவர் தான் எங்கள் வாழ்க்கையை தூக்கி உயர்த்தினவர், எங்கள் கரங்களை பிடித்து எங்களை நடத்தி சென்றவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் அவருக்காக வாழ வேண்டும். நீங்கள் அவருக்கு சீஷராக மாற வேண்டும். இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 25வது வசனம், அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்கள் எப்படி திறந்தான் என்றார்கள். யோவான் 9வது அதிகாரம் அதில் உள்ள 27வது வசனம், அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். நல்ல கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க குடும்பத்திற்குள்ள இப்ப நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் அவரை வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை மறுபடியும் இந்த படகுக்குள்ள வர வையுங்க. உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தா, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் வந்தா, உங்க வாழ்க்கையில அவருடைய பரிசுத்த தொடுதல் நடந்தா உங்க வாழ்க்கை மாறி போகும். பொறுமையாயிருந்து, நீடிய பொறுமையாயிருந்து, இயேசு அன்று அந்த விபச்சாரத்தில் அகப்பட்ட அந்த ஸ்திரீக்கு எப்படி ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பொறுமையாக அந்த தரையில எழுதி கொண்டிருந்ததை போல, கண்டும் காணாமல், காது கேட்காம, கண்ணை மூடிக்கொண்டு பொறுமையாக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை ஏற்படுத்துவார். நான் ஜெபிப்பதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை நினைச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பெற்றோருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நினைச்சு பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பேப்பரை எடுத்து, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க வீட்டுக்கு விரோதமாய் மந்திரவாதம் வைத்து, பில்லி சூனியம் வைத்து உங்களை காலி பண்ணிடுவேன், அழிச்சிருவேன், இந்த ஊருக்குள்ள இருக்க விட மாட்டேன், வாழ விட மாட்டேன், உங்க பிசினஸை கெடுப்பேன்னு சொன்னவங்க இப்ப இருக்காங்களா? எழுதி பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்பதாக உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வில தேவையில்லாத காரியம்
காரியங்களை கொண்டு வந்து பிள்ளைகளை எப்படியாவது சீர்குலித்து உங்களை தலைகுனிய வைப்பேன், உங்களை வெக்கப்பட வைப்பேன், நடு ரோட்ல நீங்க வெக்கப்பட்டு நிப்பீங்கன்னு சொன்னவங்க இப்ப இருக்காங்களா? எழுதி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போ. உங்களை தொட முடியாது. ஏனென்றால் மறுபடியும் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டார். மறுபடியும் அவர் உங்கள் பட்சமாய் திரும்பி விட்டார். நாம் ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் மறுபடியும் நீர் எங்களை உயிர்ப்பித்ததற்காய் நன்றி. மறுபடியும் நீர் எங்களை கட்டி எழுப்பினதுக்காய் நன்றி. மறுபடியும் நீர் எங்களுக்கு புதிய நன்மைகளை தந்ததுக்காய் நன்றி. கொஞ்சம் வாய்களை திறந்து, அருமையான அங்கிள் ஆண்டி, நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் எங்கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? உங்களுக்கு மறுபடியும் பலனை தருவதற்கு, மறுபடியும் சுகத்தை தருவதற்கு, மறுபடியும் உங்களுடைய வியாதியை குணமாக்குவதற்கு, உங்களை உற்சாகப்படுத்தி எழுப்பி இருத்துவதற்கு, உங்கள் சோர்வை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவராய் உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் போதிக்கிறேன். நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இயேசு உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது, உங்க படகுக்குள்ள வரும் பொழுது, உங்க வியாபாரத்துக்குள்ள வரும் பொழுது, உங்க தனிப்பட்ட வேலையில வரும் பொழுது, உங்க கையின் பிரயாசத்துல கர்த்தருடைய பரிசுத்த தொடுதலை நீங்கள் உணரும் பொழுது, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி, உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை நிற்க பண்ணுங்கப்பா, எங்களை ஸ்திரப்படுத்த பண்ணுங்கப்பா. நாங்க திரும்பவும் நிற்க கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லாத்தையும் இழந்துட்டு வழி தெரியாம என் பிரயாணங்கள் எல்லாம் குழம்பி போயிடுமே, நான் என்னுடைய டிக்கெட்டு அது இது எல்லாமே வீணாய் போயிடுமேன்னு சொல்லி தவித்து நின்ற நேரத்துல எங்களுக்காக சில தேவதூதர்களை அனுப்பி ஒரு புதிய வழித்தடத்தையே உருவாக்கி தந்து, எந்த காட்டு விலங்குகளுக்கு கையில எங்களை ஒப்பு கொடுக்காம, இருட்டுவதற்கு முன்பதாகவே, வெளிச்சம் போவதற்கு முன்பதாகவே எங்களை கொண்டு வந்து ஒரு தார் ரோட்ல விட்டு, அந்த ரோட்ல இருந்து அடுத்த 3-4 மணி நேரத்துக்குள்ள எங்களை காட்மண்டு பட்டணத்துக்குள்ள எங்களை கொண்டு வருவதற்கு நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரேப்பா. நீர் எங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்தீரேப்பா. அந்த நேபாள் தேசத்திற்குள்ள நீர் எங்களை ஏந்தினதை, தாங்கினதை, சுமந்ததை, தப்புவித்ததை, நீரே எங்களை சுமந்ததை நாங்க பார்த்தோம்ப்பா. உங்க கையின் பிரயாசத்தை பார்த்தோம்ப்பா, உங்க கரத்தின் கிரியையை பார்த்தோம். நீங்க தான் எங்க கைகளை பிடிச்சிருந்தீங்கப்பா. சொல்லுங்களேன், அவர் தான் உங்க கரத்தை பிடிச்சதுங்க. 15-18 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு, உங்க குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கணும்னு உங்க பிள்ளைகளை ஒரு பெரிய கருவியாக தூக்கி வச்ச ஒரு குடும்பம், அந்த குடும்பம் இன்னைக்கு இல்லை. ஆனா உங்க பிள்ளைகள் வெளி தேசத்துக்குள்ள, வெளிநாட்டுல அவ்வளவு அற்புதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உங்க கண்ணீரின் ஜெபம். மறுபடியும் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ள வருகிறார். இயேசுவின் நாமத்தினால இவர்கள் அனைவரையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கூடிய ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும். உங்களுடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு உணர்வடைந்த, உயிர் பெற்ற, உயிர் மீட்சியில வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த தொடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ. உனக்குள்ளே வாசம் செய்ய எனக்கொரு வாய்ப்பு கொடு, என்னை மட்டும் சுவாசித்திட இதயத்தை இன்றே தந்துவிடு, இதயத்தை இன்றே தந்துவிடு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்.